ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு இருக்கேன், மலையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பைக் எப்படி மலையிலேருந்து சேவ் பண்ணுறது. ஸோ நான் பைக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ் பத்திரமா போயிட்டு பத்திரமா வீடு திரும்புறதுக்கு பைக் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதை மழை காலத்தில் எப்படி சேவ் பண்ணுறது, பைக் நம்ம சேவ் பண்ணாவே நம்மளும் பாதி சேவாக இருக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் முடித்த நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஒரு மெக்கானிக்காக இருக்காரு. ஒரு 12 இயர்ஸ் அபோவ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வண்டி எல்லாமே நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இதுமாரி மழைலாம் வருது இல்லை, ஸோ எல்லாரும் அவங்க பைக்கில் எப்படி ப்ரோ மலையிலேருந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தேன். ப்ரோ நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு நேர்லேயே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு மட்டும் சொன்னால் எப்படி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை முக்கியமாக பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவேகானந்த் நம்ம பக்கத்தில் இருக்காரு. ஸோ அண்ணன் தான் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. போத் ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பைக் வச்சுருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பாருங்கள், பைக் இல்லாதவங்க கூட பாருங்கள், பைக் இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி அண்ணா, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம். ஹலோ வியூவர்ஸ், கணேஷ் என்னோட ஃப்ரெண்ட் தான், இங்கே தரமணியில் இருக்காரு. ஒரு 6 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். இது மாதிரி மழை பெய்யுது, இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ஓகே, நானும் ஃப்ரீயாக இருந்தேன். 2-3 நாள் கூப்பிட்டுருந்தாரு, என்னால் வர முடியல. இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தேன். சரி வாங்க கணேஷ் அப்படின்னு அவரும் எனக்காக டைம் பார்க்காம வந்திருக்காரு. தேங்க்யூ கணேஷ். அண்ணனை பிடிக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் இப்போ மழைகளெல்லாம் பெஞ்சோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். அதனால உடனே பிடிச்சி எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னாரு. அது எனக்கு மட்டும் போய் சேர்ந்தால் நல்லா இருக்காது, உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சின்ன விஷயம் தான். இந்த சின்ன விஷயத்தை நம்ம பைக்கில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நம்மளும் சேஃபாக ரைட் பண்ணலாம், அதே மாதிரி பைக்கையும் பத்திரமா வச்சுக்கலாம். இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட் பைக்கில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ரிப்பேர் ஆகும். அது என்னென்னங்கிறத சொல்கிறேன், அது எப்படி தவிர்க்கிறதுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மழை காலத்தில் நீங்கள் பைக் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை வந்ததுனாலே வண்டியை கொண்டு போய் ஒரு க்ளோஸ் பார்க்கிங் இருந்தால் க்ளோஸ் பார்க்கிங்கில் கொண்டு போய் நிறுத்திடுங்க. இன்கேஸ் க்ளோஸ் பார்க்கிங் இல்லாதவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வாங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்விட்சஸ், ரைட் சைடு ஒரு ஸ்விட்ச் இருக்கும், லெஃப்ட் சைடு ஸ்விட்ச் இருக்கும். அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சில் ஃபஸ்ட்டு ஒரு கவர் போட்டு மூடிடுங்க. ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் இப்போ சப்போஸ் இங்கே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வருது. இன்றைக்கி வர லேட்டஸ்ட் வண்டி எல்லாத்துலேயுமே இதில் தான் கில் ஸ்விட்ச், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வருது. இதுக்குள்ளே தண்ணி பட்டுச்சுனாலும் இதுக்குள்ளே என்ன ஆகும்னா உப்பு பூத்துரும். உப்பு பூத்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து போகிற கரண்ட் சிடி யூனிட்டுக்கு வராது. ஸோ உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த 2 இதுக்குள்ளே நீங்கள் 2த்துலையும் நீங்கள் கவர் போட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சது. ரெண்டாவது இந்த ஸ்பீடோ மீட்டர், இந்த இக்னிஷனில் இது போட்டுருங்க. இக்னிஷனில் ஆயில் இருந்தால் ஓகே, ஆயில் இல்லைனா இது டைட் ஆகிடும். உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைட்டே ஒர்க் ஆகாது. உங்களுக்கு சாவி ஆனால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது, அது ஒர்க்கே ஆகாது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, கவர் போடுறதுல நீங்கள் இதில் இந்த ஸ்பீடோ மீட்டரையும் காப்பாற்றிக்கலாம். இன்றைக்கி வரது எல்லாமே டிஜிட்டல் மீட்டர். ஒன்னோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈச் மினிமம் 3,000 to 4,000 வரும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் மீட்டர் இந்த மேலே ஒரு கவர் போட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேங்க், பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் இந்த டேங்க் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் சின்னதாக. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஆகும், வர தண்ணி இதுக்குள்ளேருந்து கீழே போகும். நாள் படம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். பிளாக் ஆயிடுச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்காது. தண்ணி உள்ளே இறங்கலன்னா அந்த தண்ணி டேங்க் உள்ளே இறங்கும். டேங்க்லேருந்து பெட்ரோலோட டென்சிட்டி ஜாஸ்திங்கிறதுனால ஃபஸ்ட்டு கார்பரேட்டருக்குள்ளே போயிடும். கார்பரேட்டருக்குள்ளே போச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இந்த இஷ்யூ ரெகுலராக ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு பெரிய கோணி பையாவை வாங்கி இந்த 3த்தையும் மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சது. வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். மழை காலத்தில் லைட் எப்பயுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஹெட்லைட் எரியுதாங்கிறது பாருங்கள். ஹெட்லைட் ஆனில் இருக்கணும். அதே மாதிரி ஹெட்லைட் பல்பை விட டேஞ்சர் லைட் பல்ப் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபியூஸ் போகும். இந்த டேஞ்சர் லைட்டோட பல்போட விலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15-20 ரூபாய்க்கு மேலே இருக்காது. நீங்கள் எங்கே போனாலும் உடனே மாற்றி தருவாங்க. என்ன ரீசன்னால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கிறது பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். அது தெரியணும்னா அந்த டேஞ்சர் லைட் பல்ப் இல்லைன்னா உங்களுக்கு சேஃபே கிடையாது. அதனால பின்னாடி வரவங்க இடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முதல் விஷயமா போய் அந்த டேஞ்சர் லைட் பல்பை ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க. நீங்க வண்டியை வெளில எடுக்கிறீங்கன்னா அந்த டேஞ்சர் லைட் பல்ப் எரியலனா முதல்ல போய் மாத்திட்டு அதுக்கப்புறம் போய் வண்டியை ஓட்டு. இப்போ டயர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதனால இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கணும்னு சொல்றேன்னா, பட்டன்ஸ் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பட்டன் இல்லைன்னா உங்களுக்கு ரோடு கிரிப்பே இருக்காது. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோடு கிரிப்பு நமக்கு ஃப்ரண்ட் டயர்ல தான் வரும்.
அதனால அந்த ஃப்ரண்ட் டயரை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பேட்டர்ல வரும், இதுல வருது இல்லைன்னா ஜாப்பர்ல வருது. அந்த ஃப்ரண்ட் இப்போ வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர்ல தான் இருக்கும். அதனால அந்த ஃப்ரண்ட் டயர் எப்பயுமே புதுசா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மழை நேரத்தில் யாரெல்லாம் மாத்தலையோ முதல் வேலையா போய் ஃப்ரண்ட் டயர் மாத்துங்க. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் மாத்தலாம் உங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அதுதான் உங்களை காப்பாத்துறது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் டயர் தான். அதனால அதை டெஃபினட்டா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏர் பிரஷர் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பேரிங்ஸ் அதே மாதிரி இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ள நீங்க வண்டி ஓட்டுவீங்க. வண்டி ஓட்டும் போது இது வரைக்கும் தண்ணி வந்துடும். அதனால பிரேக் ஷூக்குள்ள தண்ணி போகும். இன்கேஸ் நீங்க பிரேக் ஷூ ஏதாவது க்ளீன் பண்ணல அப்படின்னா, சர்வீஸ் பண்ணல அப்படின்னா பிரேக் ஷூ மட்டுமாவது போய் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு சவுண்ட் வரும், கீச் கீச்னு. அந்த சவுண்டை தடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கீச் கீச் சவுண்ட் வரதுனால பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து அடிக்கடி வந்து ஜாம் ஆகும். அந்த ஜாமை தடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆயில் போட சொல்லுங்க. ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக் வந்து எப்பயுமே ஜாம் ஆகாது, ஃப்ரீயாக இருக்கும். வீல் பேரிங்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மூழ்கி போய் அந்த பேரிங் கண்டிப்பாக போகும். புதுசாக போட்டிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மாற்றிக்கணும். டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்லேருந்து வீலுக்கு பார்த்தீங்கன்னா செயின் மூலமாக தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செயின் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓரிங் செயின், வித்தவுட் ஓரிங் செயின் சொல்லுவாங்க. இது வந்து வித்தவுட் ஓரிங் செயின்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் கவர் வந்துடும். இந்த செயின் கவர் என்ன பண்ணுன்னா தண்ணியிலேருந்து செயினை காப்பாற்றிடும். ஸோ உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது. அது துரு பிடிக்கலனாலும் கொஞ்சம் தண்ணி உள்ளே போகும். அதனால கண்டிப்பாக செயினுக்கு வந்து லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. மழை வந்ததுன்னா முதல்ல போகிற விஷயம் இந்த செயின் தான். அதனால செயினை பத்திரமா இது பண்ணிக்கோங்க. இதே இன்னொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் செயின். இது வந்து வித் ஓரிங் தான். இந்த வித் ஓரிங் செயின்ல என்ன இஷ்யூ வரும் கேட்டிங்கன்னா, தண்ணி பட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி துரு பிடிச்சிரும். உங்களுக்கு இந்த செயின் மாதிரி துரு பிடிச்சிடும். இந்த மாதிரி செயின் பிடிச்சிச்சுன்னா, துரு பிடிச்சதுன்னா உங்களுக்கு செயின் இப்படி உங்களால் சுத்தாது. அதனால செயின் வந்து பெண்ட் ஆகிடும். செயின் பெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் செயின் பெண்டுங்கிறது. செயின் இப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல டைட் ஆகும், ஒரு இடத்துல லூஸ் ஆகும். வீல் சுத்துனீங்கன்னா அப்படி பெண்ட் ஆகும்போது என்ன உங்களுக்கு வந்து சவுண்ட் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். செயின்ல நாய்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரைடிங் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது துளி கூட. அதனால முதல் விஷயம், நீங்கள் வண்டியை தண்ணியில் ஓட்டுறீங்கனாலே அந்த ஆயிலை ஃபுல்லாக எடுத்துரும் ரோடில் இருக்க தண்ணி. அதனால ஃபர்ஸ்ட் வேலை ஒரு இடத்துக்கு போய் செயினை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லூப்ரிகேட் பண்ணிடுங்க. ஏன்னா மழை எத்தனை நாள் இருக்குங்கிறது தெரியல. அதனால வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை லூப்ரிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் செயின் லைஃபை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டை காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி என்னால் மெக்கானிக் ஷாப் போக முடியல, போயிட்டு வர முடியல, தூரமாக இருக்கு, இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் க்ளோஸாக தான் வச்சிருக்கோம். ஏன்னா எங்களால் மழையில் ஒர்க் பண்ண முடியாது. அதனால நாங்களே க்ளோஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், வண்டி அழகாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டிக்கு பேராஷூட் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அது அழகாக வாங்கி இது பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்க. சுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வரல் உள்ளே போயிடும். அதனால பின்னாடி வச்சு ஒரு கையில் சுத்துங்க, அதே கையில் தான் நீங்கள் திருப்பி ஆயிலும் அப்ளை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. 2 கையும் ஒரே நேரத்தில் செயின்குள்ளே வைக்கக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. எந்த கையில் இப்படி சுற்றுனீங்கன்னா வீல அதே கையில் தான் ஆயிலும் போடணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செயினும் லூப்ரிகேட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வியர் நீங்கள் தடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போது அது எப்போ நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த சமயத்தில் செயினை லூப்ரிகேட் பண்ணி க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் நல்லா. வண்டி நீங்கள் மழையில் நினைஞ்சா துருங்கும், ஒரு மாதிரி அடைச்சு போகும். இது வந்து 2 ரீசன்னால நடக்கும். ஒன்று டேங்க்குள்ளே இருக்க தண்ணி போகிறது கார்பரேட்டருக்குள்ளே போகிறதுனால ஆகும், இல்லை கரண்ட்னால ஆகும். நான் டேங்க்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு ப்ராப்ளம், இந்த கரண்ட்னால வர ப்ராப்ளம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிளக் அடாப்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளக் மேலே வர ஒரு கேப் இது. இந்த கேப் பார்த்தீங்கன்னா இப்படி ரிமூவபிள். இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டியிலே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி இதாக இருக்கு. தண்ணி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துலேருந்து கரண்ட் வந்து இந்த இடத்துக்கு பாஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. லோக்கல் தயவு செஞ்சு போடாதீங்க. இது ஒரிஜினல் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரப்பர்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்ததுன்னா இது வந்து தண்ணியை உள்ளே எங்கேயும் போக விடாது. தண்ணியை உள்ளே போக விடலைன்னா உங்களுக்கு இதுலேருந்து இந்த ஒயர்லேருந்து வர கரண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த ப்ளக்குக்குள்ளே மட்டும்தான் ஸ்பார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வண்டி அடைக்காது, நல்லா இருக்கும். ஒவ்வொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ பைக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிஃப்டடாக தான் இருக்கும். அதனால அதெல்லாம் முக்கால்வாசி ப்ராப்ளம் இல்லை. இப்போ வர ரொம்ப லேட்டஸ்ட் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியிலேயே தான் வருது. இப்போ இந்த வண்டியில் பாருங்க, ஏர் ஃபில்டர் இந்த இடத்துல இருக்கு. இதோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ தண்ணி நீங்க இது வரைக்கும் ரொம்பிடுச்சு அப்படின்னா, இப்போ இது வந்து தண்ணியை உள்ளே இழுத்து தண்ணியை இன்ஜின்குள்ள வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் ரொம்பிடுச்சுன்னா அதுக்கு மேலே வண்டியை ஓட்டாதீங்க, அந்த இடத்துல நிறுத்திடுங்க. அதுதான் இருக்கிறதுலே சேஃப். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தண்ணி இன்ஜின்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாம ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு இழுத்து விட்டுரும் செலவு, இன்ஜின் வேலைன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்ஜின்குள்ள தண்ணி போயிடுச்சு, வண்டி வந்து ஃப்ளட்ல மூழ்கிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா வண்டியை ஓட்டாதீங்க. அதுக்கு மேல ஒரு மெக்கானிக் ஷாப்ல கொடுத்து இன்ஜின் ஆயில் மாத்திட்டு ஏர் ஃபில்டர் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தண்ணி உள்ள போயிடும், வண்டி எல்லா பார்ட்ஸுமே உள்ள சீஸ் ஆகும். சீஸ் ஆச்சுன்னா தேவையில்லாம ஒரு 10,000 ரூபா செலவாகும்.
அதனால தண்ணியில் நீங்கள் வண்டி நின்றுச்சு, இப்போ ஃப்ளட்டில் வந்து மூழ்கிருச்சு, இல்லைனா வந்து தண்ணியில் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வண்டியை ஓட்டுறது உங்களுக்கு சேஃப் இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைக்கில் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும், எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அடுத்து ஸ்கூட்டர்லையும் பார்ப்போம். மோரல்லெஸ் சேமாக தான் இருக்கும், ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்கூட்டரில். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதில் வந்து டயர் பேஸ் வந்து சின்னது, அதனால ஸ்கிட் ஆகக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன குழியில் போகும்போது வண்டி மேலே ஏறாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். கொஞ்சம் ரைடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராப்ளம், இதில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டியோ இந்த மாதிரி ஆக்டிவா இந்த மாதிரி வண்டி எல்லாத்துலையுமே நம்ம வந்து டயர் மாற்றுவாங்க. யூஸ்வலாக பேக்கில் இருக்க டயர் ஃப்ரண்ட்ல போட்டு பின்னாடி வந்து புது டயராக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பை எப்பயுமே பண்ணாதீங்க. ஏன்னா வண்டி வந்து ஹேண்டில் பண்ணுறது நம்ம ஹேண்டில் பார் நம்ம கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் தான் இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு இன்ஜின் வந்துடும். இன்ஜின் வரும்போது அந்த வெயிட்ல வந்து அந்த வீல் நகர போறதே இல்லை. இப்போ ஃப்ரண்ட்ல கண்ட்ரோல் நல்லா இருக்கணும். எப்பயுமே ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்று 2 டயரையும் சேர்த்து மாத்துங்க. அப்படின்னா ஃப்ரண்ட்ல புதுசு போட்டு ஃப்ரண்ட்ல ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை தூக்கி பேக்ல போட்டுங்க. ஏன்னா இதுல வந்து கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரண்ட் வீல்ல தான். அதனால எப்பயுமே ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டயர் புதுசா போடுங்க. இது பாருங்க கண்டிஷன் எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால ரைடிங் ரொம்ப சேஃபா இருக்கும். அப்படி இல்லைன்னா சேஃப் ரைடிங் இருக்காது ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். பைக்ல பார்க்கும்போது நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவல் இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளோட பேரிங்லாம் நினையாது. ஆனா ஸ்கூட்டர்ஸ்ல வந்துட்டு இந்த பேரிங் இந்த புஷ் எல்லாமே சீக்கிரம் நனைஞ்சிரும். அதனால இதை ரெகுலரா இந்த இடத்துல லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீல் பேரிங்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரேக் ஷூ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மாத்திடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க ரைடு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதே மாதிரி இந்த இடம் ஆயில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது எங்க கொடுத்தாலும் பண்ணுவாங்க. இந்த டயர் மட்டும் கண்டிப்பா இது புதுசா இருக்க மாதிரி பாருங்க. நம்ம வந்து டயர் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டியோல வந்துட்டு வீல் பேஸ் சின்னது. அது பாருங்க இப்ப ஏர் ஃபில்டர் வந்து எவ்வளவு கீழே இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம ஓட்டும் போது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற மழைக்கு இவ்வளவு தூரம் தண்ணி நிக்குது. இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆனா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியா தண்ணி இழுத்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூட்டர்ஸை மழை நேரத்தில் எடுத்துட்டு போறது வேண்டாம். ரொம்ப தண்ணி ஜாஸ்தி இருக்க இடத்துக்கு ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவாதீங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியா தண்ணி உள்ள போய் இன்ஜின்குள்ள போயிடும். அப்படியே ஓட்டிட்டீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால இப்ப சப்போஸ் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறீங்க, ரொம்ப தண்ணியா இருக்குன்னா ஸ்கூட்டர் எடுக்கவே எடுக்காதீங்க. அப்படி சப்போஸ் எடுத்துட்டு போயிட்டீங்க தண்ணி முங்கிருச்சு அப்படின்னா மெக்கானிக்ட்ட கொடுத்து கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். ஸ்கூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்ப கியர் பாக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின், இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் டியூப் போகும். இப்ப நிறைய வண்டியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர் டியூப் வென்ட் டியூபே இருக்காது, பிரீத்தர் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த டியூபே இருக்காது. இது இல்லைன்னா இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி போய் கியர் பாக்ஸ் ஃபுல்லா இது உள்ள இருக்க பேரிங் எல்லாமே போயிடும். அதனால கண்டிப்பா இந்த டியூப் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மழையில ஓட்டிட்டு போவீங்க. ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளக் அடாப்டர் பத்தி நான் சொல்லினேன். அதுல தண்ணி இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டியை தண்ணி ரொம்பி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வண்டியை தள்ளிட்டு போயிட்டு அந்த பக்கம் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா ஏர் ஃபில்டருக்குள்ள வந்து தண்ணி போகாது. அதே மாதிரி பிளக் அடாப்டர் வந்து தண்ணி ஆகாது. அதனால இந்த மாதிரி ஒன்னு தள்ளிட்டு போலாம். அப்படி சப்போஸ் இன்கேஸ் நீங்க வண்டியை ஓட்டிட்டு போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா வண்டி கண்டிப்பா ஆஃப் ஆயிடும். என்ன ரீசன் கரண்ட் கண்டினியூட்டி கட் ஆயிடும். ஏர் ஃபில்டர் வந்துட்டு தண்ணியை இழுத்துரும். தண்ணியை இழுத்துச்சுன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டு நடுவில் நிக்க தான் செய்யும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 4 ஸ்ட்ரோக் வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள ஓட்டுறதுனால எந்த இஷ்யூவும் இல்ல. 2 ஸ்ட்ரோக் இப்ப SD இதே மாதிரி இந்த சுசுகி இந்த மாதிரி வண்டி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட திருப்பி உள்ள வந்துட்டு உங்களுக்கு கம்பஷன் சேம்பர்ல திருப்பி வந்து சக் பண்ணும். சக் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நீங்க தண்ணிக்குள்ள ஓட்டிட்டு போனீங்கன்னா இருக்கிற தண்ணியை சேர்த்து இன்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ள இழுத்துரும். இன்ஜின்குள்ள இழுத்துச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகாது. திருப்பி இன்ஜின் ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி தான் பண்ணியானும். அதனால 2 ஸ்ட்ரோக்கை முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்குள்ள ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளட்ஸ்ல ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி ஓட்டிக்கலாம், ஒன்றும் ஆகாது. பாத்தீங்கன்னா இப்போ மழையில் நின்றுக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய ஸ்விட்சஸ் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களோட சைட் ஸ்டாண்ட் இது எல்லாமே ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சாவி ஸ்ட்ரக் ஆயிருக்கும். இது WD-40 இது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஸ்ப்ரே தான், ஈஸியா கிடைக்கும். இது ஒண்ணுனா 100 ரூபாயில பாத்தீங்கன்னா நீங்க எப்படியும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேவ் பண்ணுவீங்க. இந்த ஸ்விட்சஸ் அதே மாதிரி இந்த சாவி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஸ்விட்சில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சைட்ல நீங்க லைட்டா அடிச்சீங்கன்னா போதும். லைட்டா ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சஸ்லாம் இந்த மாதிரி சைடுல கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ்குள்ள ஸ்க்ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். 2 அதே மாதிரி சாவி வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சாவி ஸ்ட்ரக் ஆனா தயவு செஞ்சு அதை போட்டு அது கூட ரொம்ப போட்டு திருப்பாதீங்க. திருப்புனீங்கன்னா உங்களுக்கு சாவி வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே இல்லை, இந்த WD-40 வாங்கி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து ஃபுல்லா லூப்ரிகேட் ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதனால பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு லாக்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம். மூவிங் பார்ட்ஸ் எது இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே நீங்க வந்து இதை லேசா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ரைடு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கவே இருக்காது. ரஸ்ட் போயிடும். இதை அடிச்சிட்டு நீங்க தொடச்சிங்கனாலே ரஸ்ட் போயிடும். பாத்தீங்கன்னா நான் வந்து செயின் ரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து டெம்பரரி ஃபிக்ஸ் தான். இது வந்து பர்மனன்ட் ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு உங்களால வெளில போக முடியாது, ஒரு மெக்கானிக் ஷாப் போய் என்னால பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க வந்து அந்த சமயத்துல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செயின் லூப் அடிக்கிறதும் அதே மாதிரி ஒரு ஷாப்ல கொடுத்து அழகா அவங்க கிட்ட இருக்கிற ஆயில் போடுறதும் தான் கரெக்டான சொல்யூஷனா இருக்கும்.
இருக்கும். இது தற்சமயத்துக்கு நீங்க இந்த மாதிரி துரு பிடிக்காம இருக்கிறத தவிர்த்துக்கலாம். ஆனா இதையே பெர்மனண்டா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப ஃப்ளட் வந்து திடீர்னு எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்போ ரைஸ் ஆகும் அது வந்து நம்ம கையில எதுவுமே இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வண்டியை கொஞ்சம் அப்லிஃப்டட் பார்க்கிங் அந்த மாதிரியே பார்த்து நிறுத்திக்கோங்க. அது என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வண்டி வந்து முங்காது. இன் கேஸ் அதையும் தாண்டி நீங்க உங்களோட சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நீங்க சேஃபா இருக்கிறது தான் முக்கியம். வண்டி என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான், இது நம்ம சரி பண்ணிக்க முடியும். சப்போஸ் முங்கிடுச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ண மட்டும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தண்ணி உள்ள போயிடும், உள்ள போயிடுச்சுன்னா வண்டி சீஸ் ஆயிடும். கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல கொடுத்து அதை கிளீனா சர்வீஸ் பண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க சேஃப்டி பார்த்துக்கோங்க, சேஃபா இருங்க. அந்த காமனா எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்துல விடுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சீட் கவரை வந்துட்டு நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கவே மாட்டோம். இப்போ வர லேட்டஸ்ட் பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கீழே வர பிளேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. ஆனா இதுவும் ப்ராப்ளம் தான், இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்ல. இதே ஓல்ட் பைக்ஸ் இப்போ எஸ்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அதே மாதிரி என்ஃபீல்டு யூசர்ஸ் அவங்க எல்லாருமே பாருங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த சீட் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஹோல்ஸ் தான் இருக்கும் சீட் கவர்ல, சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா உள்ள போய் அடியில தண்ணி அப்படியே பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா தங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீட் வந்து அரிச்சிடும். உங்களுக்கு அந்த சீட் பிளேட் அரிச்சதுன்னா ஒரு நாள் நீங்க உட்காரும் போது அந்த 2 கிளாம்ப் கீழே மட்டும் உடைஞ்சிரும். நீங்க சீட் பிளேட்டை கம்ப்ளீட்டா மாத்திர மாதிரி இருக்கும். 2 சின்ன விஷயம் பண்ணலாம். ஒண்ணு இந்த சீட்டை ஃபுல்லா கவர் போட்டு ஒன்னு மூடிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன பேட்ச், இந்த பஞ்சர் பேட்ச் ஏதாவது கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா தற்சமயத்துக்கு அந்த இடத்துல போட்டு மூடிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சீட் பிளேட் என்ஃபீல்ட்லாம் பொறுத்த வரைக்கும் சீட் பிளேட் நீங்க போச்சுன்னா எப்படியும் மினிமம் சீட் கவர் ஒரு 600 வந்துரும். அதே மாதிரி சீட் பிளேட் பாத்தீங்கன்னா 1500 வந்துரும். இந்த நார்மல் இந்த பிளாஸ்டிக் பிளேட் இருக்கவங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் பாத்தீங்கன்னா ஃபோமோட குஷன் உங்களுக்கு வந்து போயிடும். குஷன் எஃபெக்டே இருக்காது, ஏதோ கட்டையில உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த மாதிரி ஊறி ஊறி போயிட்டே இருந்துச்சுன்னா அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சீட்டை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரைடிங்ல கம்ப்ளீட்டா உங்க கூடயே வருது, நீங்க உட்கார்றது எல்லாமே இதுதான். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு இதோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை தண்ணில இருந்து காப்பாத்திக்கோங்க. அந்த சீட் கவரை புதுசு மாத்திரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சொல்லி. வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள்ஸ் இருக்கு. அந்த கேபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிள் மூலமா தான் நீங்க வண்டியில பிரேக் கண்ட்ரோல் பண்றதாகட்டும், அதே மாதிரி வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கறதாகட்டும், மூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே இந்த கேபிள் மூலமா தான். இந்த இத்தனூன் கேபிள்ல தான். இந்த கேபிள்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா பெரிய ப்ராப்ளம் வரும். என்ன கேட்டீங்கன்னா இந்த கேபிள்ல வந்து இந்த சைடுல வந்து கட்ஸ் விழும் அங்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல இந்த இடத்துல எல்லாம் கட் ஆகும். இது கட் ஆனா தண்ணி போச்சுன்னா கேபிள் வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். கேபிள் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, வண்டியில வந்து ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இது வந்து ஸ்ட்ரக் ஆயிடும், நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல மோதிடுவீங்க. தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேபிள்லாம் கரெக்டா இருக்கா, இந்த பிரேக்லாம் இப்படி ரிட்டர்ன் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுங்க. இந்த கேபிள் நீங்க வந்துட்டு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்களா தெரியல, நிறைய பேர் வந்து இந்த எஸ்டி என்ஃபீல்டு பழைய வண்டி வச்சிருக்காங்க, நீங்க யார் விக்கெட்லாம் தெரியும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ல கொண்டு போய் ஆயில் விட்டு இப்படி தொங்க விட்டுருப்பாங்க நிறைய, அதை லூப்ரிகேட் பண்றதுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யாருமே லூப்ரிகேட் பண்றது இல்ல. பெஸ்ட் கேபிள் மாத்துறது தான். அதே மாதிரி ஒரிஜினல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுதான் லைஃப் வரும். அதுல இன்னர்ல பாத்தீங்கன்னா கோட்டிங் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங், அதனால அது லைஃப் இருக்கும். தயவு செஞ்சு ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்க. உங்களோட வண்டியோட கம்ஃபர்ட்டும் இருக்கும். அதே மாதிரி மழையில் நினைஞ்சாலும் அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. மழை பெஞ்சா கேபிள்ஸ் ரொம்ப கீனா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு உங்களோட சேஃப் ரைடிங்க்கு அதுதான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வண்டியில பைக்ஸ்ல வந்துட்டு மொபைல் சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் வெளில இருந்து. அந்த மொபைல் சார்ஜர் பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும், அதுல ஒரு க்ளோசர் ரப்பர் ஒன்று வரும். அது நிறைய பேர் இன்னைக்கு க்ளோஸ் பண்றதே இல்ல. அது க்ளோஸ் பண்ணலாம் உள்ள தண்ணி போய் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். இப்போ இது வந்துட்டு மழை காலத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வாட்டர் வாஷ் பண்ணும்போது கூட அதுல வந்து தண்ணி போய் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல கண்டிப்பா அதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு பவர் சப்ளை வராது, வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. வயரிங் இஷ்யூக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. சப்போஸ் நீங்க அதை கவர் பண்ணலாம், முதல் விஷயமா அதை கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ், எக்ஸ்ட்ரா லைட்டிங் இது எல்லாமே போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ், எக்ஸ்ட்ரா லைட்டிங் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டா வண்டியை ஏதாவது கொஞ்சம் நல்ல பார்க்கிங்ல விட்டுக்கோங்க. அதுல ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒயரை கட் பண்ணிட்டு மேல வந்து ஸ்லீவ் பண்ணிருப்பாங்க, இல்ல டேப் பண்ணிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது, எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறதும் சொல்ல முடியாது நம்ம. அதனால அதுல தண்ணி பட்டு ஃப்ரேம்ல பட்டுச்சுன்னா உடனே ஃபியூஸ் வந்து போயிடும், வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. அதனால அந்த மாதிரி பைக்ஸ்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துங்க, மழையில் நினையாம. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் விவேகானந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து பைக்குக்கும் சரி ஸ்கூட்டருக்கும் சரி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஒரு பாயிண்ட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம கேட்டதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம அண்ணன் வந்து உங்களுக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாரு. எனக்கோசம் தான் சொல்கிறேன்னாரு, பட் எனக்கு ஒன்று இல்ல ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணி நம்மளுக்கு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஏன் சார்வும் சரி நம்ம ரைடர் மிஷன் ஃபேமிலி சார்வும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம விவேகானந்தா பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா தி மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரேஜ் வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு எதனா வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ரெடி பண்ணுங்க. அவர் வந்து என்னென்ன வெஹிக்கிள் ரெடி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரிய
ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த காலத்துல இருந்து இப்போ வர லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் A to Z எல்லா வெஹிக்கிளும் வந்து அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பைக்கு, ஸ்கூட்டர் எல்லாமே வந்து ரெடி பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி விண்டேஜ் பைக்ஸ் அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் கரேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டேஜ் பைக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா ரெடி பண்ணுவாரு. வர சொல்ல அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கிராப் கண்டிஷன்ல இருக்கும். பட் ஆனா அந்த வெஹிக்கிள் வந்து அவர் எடுத்து அந்த அளவுக்கு வந்து யூனிக்கா ரெடி பண்ணுவாரு. ஸோ ரெடி பண்ணி வேற லெவல்ல இருக்கும் அந்த வண்டி பார்க்காது. ஸோ அதெல்லாமே வந்து அப்கமிங் வீடியோல நான் பார்ப்பீங்க. நான் வந்து சொல்றது வேணா நீங்க நோட் பண்ணி வைங்க. அப்கமிங் வீடியோல நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லா வந்து நெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப போகுது. நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வீக்கிலும் நான் காட்டுறேன், அப்ப தெரியும். ஸோ அவர் பேச சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க, அவரோட நாலேஜ் எப்படி இருக்கு எல்லாமே வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. ஸோ தி மெக்கானிக் அந்த ஷாப்போட நம்பர், லொகேஷன் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சில நீங்க கூகுள்ல போய் தி மெக்கானிக் போட்டாலே அட்ரஸ் எல்லாமே வந்துடும். அவருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு நம்பரும் கீழே கொடுத்துறேன். நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் இருந்தா டைரக்டாவே கூட கேட்டுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ண கூட தி மெக்கானிக் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்க வெஹிக்கிள், இல்ல உங்க வெஹிக்கிள் ரெடி பண்ணணும், இல்ல உங்க வெஹிக்கிள் வந்து நீங்க வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணணும், எல்லாமே வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். சோ ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மலையில எப்படி உங்க வெஹிக்கிளை சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக்ல என்னால என்ன பெஸ்ட்டா உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தேன். சோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரைடர் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்க எந்த வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.